இன்று முதல் பள்ளிக்கூடம் இயங்கத் தொடங்கும் என்று குறிப்பிட்ட தேதியுடன் அலைபேசியில் குறுஞ்செய்தி வந்தது. குறுஞ்செய்தியை வாசித்த நித்யா, ஸ்கூல் யூனிஃபார்ம், லஞ்ச் பேக், ஸ்கூல் பேக் எல்லாம் ரெடி செய்ய வேண்டுமே என்று நினைத்து கொண்டாள். கோடை விடுமுறை முடிந்து ஸ்கூல் திறக்கப் போகிறார்கள். நித்யாவின் குடும்பம் புதிய ஊருக்கு மாற்றலாகி வந்திருந்தார்கள். யூனிஃபார்ம் ஸ்கூலில் வாங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னதை கேள்விப்பட்டு ஸ்கூலுக்கு சென்று யூனிஃபார்ம் வாங்கிக் கொண்டாள் நித்யா. லஞ்ச் பேக், ஸ்கூல் பேக், டிஃபன் பாக்ஸ் அமேசானில் ஆர்டர் செய்தாயிற்று. அப்பாடா, ஒரு வழியாக ஸ்கூலுக்கு செல்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் ரெடி செய்தாகிவிட்டது என்று நிம்மதி பெருமூச்சு கொண்டாள் நித்யா. குறிப்பிட்ட நாளும் வந்தது. அவளின் மகளுக்கு தேவையான மதிய சாப்பாடு, காலை உணவு அனைத்தையும் தயார் செய்து வைத்தாள். அம்மா, இன்னைக்கு என்ன லஞ்ச் கேட்டுக்கொண்டே வந்தாள் அவளின் மகள் நீலா. உனக்கு பிடிச்ச லெமன் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை என்று சொன்னாள் நித்யா. தேங்க்யூமா என்று அவளை இறுக அணைத்து கொண்டாள் நீலா. அம்மா, தலை சீவி விடுமா என்று நீலா சொல்லும்போதுதான் அவளுக்கு கருப்பு ரிப்பன் ஞாபகமே வந்தது. அடடா, ரிப்பன் வாங்க மறந்து விட்டோமே என்று நித்யா நினைத்து கொண்டாள். பழைய ரிப்பனை எங்கே தேடுவது? ஊர் மாற்றலாகி வந்ததில் எங்கு வைத்தாள் என்பது அவளுக்கு ஞாபகம் இல்லை. ஒரு அலசி விட்டாள். கருப்பு ரிப்பன் கிடைக்கவில்லை. இன்று ஒரு நாள் ரிப்பன் இல்லாமல் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு போனீலா என்று சொன்னாள். இல்லைம்மா, ஃபர்ஸ்ட் டே போகிறேன், எல்லாம் கரெக்டாக இருக்கணும், எனக்கு தெரியாது, எனக்கு ரிப்பன் வேணும் என்று அடம் பிடித்தாள் நித்யாவின் மகள். ரிப்பன் வாங்க மறந்துட்டேன் நீலா, பழைய ரிப்பன் கிடைக்கல, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கோ என்று தன் மகளை சமாதானப்படுத்தினாள் நித்யா. சரி, நாளைக்கு எனக்கு கண்டிப்பாக ரிப்பன் வேணும், இன்னைக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்று சற்று கோபமாக சொன்னாள் நீலா. ஒரு வழியாக அவளை ஸ்கூலுக்கு அனுப்பி வைத்தாள் நித்யா. அடுத்தடுத்து தொடர்ந்த வேளையில் ரிப்பன் வாங்க செல்வதை மறந்துவிட்டாள். வீட்டுக்குள் நுழைந்ததும், ரிப்பன் வாங்கிட்டியாமா என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் நீலா. ஐயோ, மறந்தே போயிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று சொன்னாள் நித்யா. அவளின் போதாத நேரம் கொஞ்ச நேரத்தில் மழை வந்துவிட்டது. அதுவும் விடாமல் பெய்து கொண்டிருந்தது. சரி, வெளியில் சென்று வாங்க முடியாது என்று நினைத்து கொண்டாள். வீட்டிலேயே பழைய ரிப்பனை தேடினாள் நித்யா. அவளின் நல்ல நேரம். சுருண்ட நிலையில் அழுக்காக 2 கருப்பு ரிப்பன் கிடைத்துவிட்டது. அதை துவைத்து காய வைத்தாள். அதை பார்க்கும்போது அவளின் மாமியாரின் ஞாபகம்தான் வந்தது அவளுக்கு. இப்படி சுருண்டு கிடக்க விடுவாரா அவர்? எவ்வளவு அழகாக முக்கோண வடிவில் அதை மடித்து அயன் செய்தது போல் வைப்பார். துணி மடித்து வைத்தாலும் அப்படித்தான், அயன் செய்வது போல் மடித்து வைப்பார். செய்யும் வேளையில் அவ்வளவு நேர்த்தி. இந்த ரிப்பனை இப்படி எதுக்கு மடித்து வைக்கணும், வேண்டாத வேலை என்று நினைத்து கொள்வாள் நித்யா. இப்போது அவளின் மாமியார் ஊருக்கு சென்றிருக்கிறார். வருவதற்கு 4-5 மாதங்கள் ஆகும். ரிப்பனை அயன் செய்துவிட்டு மாமியார் மடிப்பது போலவே ரிப்பனை மடித்து வைத்தால் மாமியாரை மனதுக்குள் பெருமையாக நினைத்தபடியே. இப்படித்தான் ஒரு சில பொருட்கள் ஒரு சிலரின் ஞாபகத்தோடு நம்மோடு பயணிக்கின்றது. இந்த கருப்பு ரிப்பன் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு சில பொருட்கள் ஒரு சிலரோட ஞாபகத்தோடு உங்களோட பயணிக்கும். அப்படி உங்களுக்கு என்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.